நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். கைரேகை அமைப்பு பலன் காணுதல் 26. ஒரு நபருடைய கைரேகையை போட்டிருக்கோம். அவருக்கு ஏறக்குறைய 40 வயது ஆகிறது. அவர் ஒரு ஆண். அவருடைய கைரேகையில மிக சிறப்பான அதிர்ஷ்டங்கள் உள்ளது. அதுதான் 3 அதிர்ஷ்டம் போட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். கைரேகை அமைப்பு 26 பகுதி. இப்ப அவருடைய கையில இரட்டை ஆயுள் ரேகை உள்ளது. சுக்கிர வீட்டுல செல்வாக்கு ரேகை உள்ளது. ஆயுள் ரேகையிலிருந்து 2 கிளை ரேகை சனிமேட்டுக்கு போகுது. குரு மீட்டில் குரு வளையம் உள்ளது, சதுரம் உள்ளது. சூரிய மேட்டில் சூரிய ரேகை நட்சத்திர குறி, 2 நட்சத்திர குறி இருக்கு. இப்ப நம்ம கைக்கு வந்துருவோம் வாங்க. இது இடது கை, இது வலது கை. அவருடைய கையை பாருங்கள், மிகவும் சிறப்பாக ரேகை அமைப்பு உள்ளது. இப்ப ஒன்னொன்னா நான் சொல்ல போறேன், நல்லா கிளியரா பாத்துங்க. புரியலன்னா திரும்ப ஒரு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு கையை பார்த்த உடனே முதல்ல எடுத்த உடனே கை என்ன விதமான கைன்னு நம்ம பார்க்கணும். கை நல்லா சிறப்பா இருக்கு. நடுத்தரமான ஒரு கை, ரொம்ப ஓவரான சிகப்பும் இல்லை, ஓவரான கருப்பும் இல்லை, ஒரு நடுத்தரமான ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு கைன்னு வச்சுங்க. சரிங்களா? இப்ப இந்த ரேகையில முதல்ல எடுத்தோன்னே என்ன பார்க்கணும்? கை நல்லா இருக்கு. ஆனா முதல்ல எடுத்தோன்னா ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகை பாருங்க, 2 கையிலுமே இரட்டை ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. ரெட்டை ஆயுள் ரேகை நல்லா பலமா இருக்கு. ஆயுள் பலமா இருக்கு. ரெட்டை ஆயுள் ரேகை 1 ஆயுள் பலமா இருக்கிறதுக்கு இந்த ஆயுள் ரேகையில இருந்து மேல் எழுப்பக்கூடிய கிளை ரேகை பாருங்க, 25ல 1, 45ல 1, 25ல 1, 45ல 1. இந்த மாதிரி ரேகை 2 ரேகை போயிட்டு சனிமேட்ல முடியுது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட பாருங்க, இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு நேரா இங்க ஒரு விதி ரேகை, இன்னொரு விதி ரேகை. அப்ப ரெண்டு விதி ரேகை. ஆயுள் ரேகையில இருந்து இங்க ரைட் ஹேண்ட்ல 2 விதி ரேகை. ஆயுள் பலமா இருக்கு. ரெட்டை ஆயுள் ரேகை, ஆயுள் பலமா இருக்கு. சுக்கிர வீடும் நல்லா இருக்கு. சுக்கிர வீடு செல்வாக்கு ரேகையோடு இருக்கு. 2 கையிலுமே 2 கையிலையும் ரெட்டை ஆயுள் ரேகை, 2 கையிலையும் விதி ரேகை. சனிமேட்டுக்கு 2 ரேகை போகுது. அப்ப சிறப்பான ஆயுள் ரேகை, சுக்கிர வீடு நல்லா இருக்கு, ஆயுள் பலமா இருக்கு. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உள்ள இந்த ஆயுள் ரேகை ரேகை போச்சுனாவே ஒரு அதிர்ஷ்டம், ஒரு தலைமை பண்பு, இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் போஸ்டிங் எம்ப்ளாயா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உள்ள 1 25, 1 35ல 2 அதிர்ஷ்டம் காத்திருக்கு. 2 அதிர்ஷ்டமும் சனிமேட்டுக்கு போகுது. அப்போ சுக்கிர வீடு நல்லா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, ரெட்டை ஆயுள் ரேகையோட விதி ரேகையும் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது புத்தி ரேகை. புத்தி ரேகை பலமாக இருக்கிறது. புத்தி 2 கையிலையும் பலமா இருக்கு. லெப்ட் ஹேண்ட்ல பாருங்க, கிளையோடு புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. இங்கேயும் புத்தி ரேகை நல்ல நீளமா நல்லா சிறப்பா இருக்கு. நல்ல புத்திசாலியான ஒரு நல்ல அமைப்பு உருவாகிறது. சரிங்களா? இருதய ரேகையை பாருங்க, 2 கையிலையுமே இருதய ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. லெப்ட் ஹேண்ட்ல கிளையோட இருக்கு. இங்க ரைட் ஹேண்ட்ல திரிசூல அமைப்போட இருக்கு. இருதய ரேகை திரிசூல அமைப்போட இருக்கு. இப்ப குருமேட்டையும் பாருங்க, இங்க குரு வளையம் இருக்கு லெப்ட் ஹேண்ட்ல. இங்க லெப்ட் ஹேண்ட்ல 2 குருவளையம் இருக்கு. 2 குருவளையம், ஒரு சதுரமும் இருக்கு, திரிசூலமும் இருக்கு. அப்ப குருமேடு மிகவும் சிறப்பா இருக்கு. குருமேடு, குரு இவருக்கு நல்லது செய்யக்கூடிய உச்ச நிலையில் இருக்கிறார். சதுரம் இருக்கு, குருவளையம் இருக்கு, திரிசூலம் இருக்கு குருமேட்ல. அப்ப பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. எந்த பக்கம் போனாலும் குருவளையம் ஒரு அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது. சதுரம் ஒரு தொழிலதிபராகக்கூடிய சதுரம் இருக்கிறது. ஒரு திரிசூலம் இரக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல இல்லறத்தில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுலயும் ஒரு மைனஸ் இருக்கு. இந்த இருதய ஒரு ரேகை போயிட்டு ஒரு 20 23 வயசுல போயிட்டு மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. புத்தி ரேகையோட போய் சேர்ந்து பாத்தீங்களா? அந்த வயசில் அவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த வயசையும் பார்க்கணும். சரிங்களா? இப்ப குருமேட்ல ரேகை இருக்கு, சனி மேட்ல 2 விதி ரேகை, 2க்கு மேற்பட்ட வருமானம். அதுக்கப்புறம் சூரிய ரேகையை பாருங்க, புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா 2 கையிலையுமே 50 வயசுக்கு மேல சூரிய ரேகை மிகவும் சிறப்பா இருக்கு. சூரிய மேட்டா பார்த்தாக்க
சூரிய மேட்டுல ஒரு ஸ்டார் குறி இருக்கு, சூரிய மேட்டுக்கு கீழே ஒரு ஸ்டார் குறி இருக்கு. இதுக்கு என்ன சார் பலன்னா, சூரிய ரேகை இருந்தால் 50 வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, சூரிய மேட்டில் சூரிய ரேகையில் வந்து நட்சத்திர குறி இருந்தா அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நல்ல ஒரு பதவியில் இருப்பதற்கு, பணபலத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு சதுரம், இந்த சைட்ல ஒரு குறி இருக்கு, அதாவது இந்த சூரிய மேட்டுக்கு கீழே ஒரு குறி இருக்கு. அப்படிங்கும்போது உயர்ந்த நண்பர்கள், உயர்ந்த இடத்தில் அரசியலில் பணபலத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டை இப்படிதான் பார்க்கணும். சூரிய ரேகையும் நல்லா இருக்கு, சூரிய ரேகையில ஒரு நட்சத்திர குறி இருக்கு, அவரும் நல்லா சம்பாதிப்பாரு, அவருக்கு உயர்ந்த இடத்தில் நண்பர்களும் இருக்கிறார்கள். அதுதான் 3 அதிர்ஷ்டம் போடுறேன்ல. குருமேடு நல்லா இருக்கு, சனிமேடு நல்லா இருக்கு, சனிமேட்டுக்கு 2 விதி ரேகை இருக்கு. அப்போ ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சூரிய மேட்டுல பாருங்க 2 நட்சத்திர குறி இருக்கு, நல்ல உயர்ந்த இடத்து நண்பர்கள் இருக்கிறார்கள், அவரும் வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு பேர் புகழ் செல்வத்தோடு எந்த வயசுல தான் இருப்பாரு, 50-55 வயசுல நல்லா ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நல்ல ஒரு திறமையான அமைப்பு. ஆயில், இரட்டை ஆயில் ரேகை, சுக்கிரமேடு நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்காரு. சரிங்களா? ஆயில் நல்ல பலமா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகையில திரிசூல் அமைப்பு இருக்கு. சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை 2 இருக்கு, 2 விதி ரேகை. இந்த ரைட் ஹேண்ட்ல பாருங்க, ஆயில் ரேகை வந்து விதி ரேகை ஆரம்பிக்குது. அப்ப சிறப்பான ஒரு அமைப்பு. சூரிய மேட்டில் சூரிய ரேகையும் இருக்கிறது, 2 நட்சத்திர குறி இருக்கு. நம்ம புதன் மேட்டை பாருங்க, புதன் மேட்டிலையும் வந்து ரேகை இருக்கு, புதன் மேட்டிலையும் 2 ரேகை இருக்கு, புதன் மேட்டிலையும் 2 கையிலுமே 2 ரேகை இருக்கு. அப்போ தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன், இவர் வந்து குருமேட்டில் ரேகை குருவலயம் இருப்பதால் ஒரு அரசியலில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஜொலிப்பதற்கு 50-55 வயசுல ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, குருமேட்ல சதுரம் இருக்கிறனால தொழிலதிபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 விதி ரேகை இருக்கு, 2க்கு மேற்பட்ட வருமானம், தொழில்துறையில் மிகப்பெரிய லெவலுக்கு வர வாய்ப்பு. அதுதான் அதிர்ஷ்டம் 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 போடுற 3 அதிர்ஷ்டம் இருக்கு. இப்ப நவ கிரகங்களும் இவருக்கு உதவி செய்யுது. சுக்கிரமேடு நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகையோடு, குருமேடு சதுரத்தோடு குருவலயத்தோடு இருக்கு, திரிசூலத்தோடு இருக்கு, சூரிய மேடு சூரிய ரேகையோடு இருக்கு, சூரிய ரேகையிலும் திரிசூலம் இருக்கு. இங்க லெப்ட் ஹேண்ட்ல பாருங்க 2 நட்சத்திர குறி இருக்கு. அப்ப விதி ரேகை இங்கேயும் 2 இருக்கு, ஆயில் ரேகையில 2 இருக்கு. இந்த மாதிரி நல்ல சிறப்பம்சமான புதன் மேட்டிலையும் புதன் ரேகை இருக்கு. அப்ப சிறப்பு, தொழில் சிறப்பு. ஒரு சூரிய மேட்ல நட்சத்திர குறி இருக்கிறதுனால அவர் புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. சனி மேட்டில் தொழில்துறையில் மிக பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. கவர்மெண்ட் வேலையிலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள் இந்த கையில் இருக்கின்றன. அதே மாதிரி குருமெட்ல சதுரம் இருக்கு, திரிசூலம் இருக்கு. இந்த மாதிரி கைரேகை ஒரு சிறப்பான ஒரு ரேரான அமைப்பு. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய ஒரு அமைப்பு. இங்க பாருங்க, இங்க சூரிய மேட்ல ஒரு மீன் குறியும் இருக்கு. மச்ச ரேகை கையில் காணப்பட்டால் வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. எல்லாமே பிளஸ் சொல்லிட்டோம். இப்போ மைனஸும் இருக்கு, இந்த கையில 2 மைனஸ் இருக்கு. இங்க பாருங்க, செவ்வாமேட்ல இருந்து ரேகை கிராசிங் இருக்கு. இந்த செவ்வாமேட்ல இருந்து கிராசிங் வரும்போது இவர் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கும் போது இவருடைய நண்பர்களோ விரோதிகளாக மாறி இவருக்கு இடைஞ்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 கையிலையுமே இருக்கிறதுனால இது ஒரு மைனஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த புதன் ரேகை 2 கையிலையுமே இருக்கு. புதன் ரேகை போகுது. ஒரு 50 வயசு போல அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய எச்சரிக்கைன்னா இது 2 தான். சண்டை சச்சரவுலாம் சமாதானமா போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சண்டை சச்சரவு எங்கேயாவது வந்ததுன்னா, வம்பு வழக்கு வந்ததுன்னா சமாதானமா போயிருங்க, அதுதான் பெட்டர். இன்னொன்னு, உடம்பு சரியில்லைன்னா உடம்ப பார்த்துங்க. இது 2 தான் மைனஸ். புத்தி ரேகை கீழே இறங்கி இருக்கு, மிச்ச ரேகையெல்லாம் நல்லா இருக்கிறதுனால கற்பனையில் சிறந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி கையை பாருங்க, கை ரெட்டை ஆயில் ரேகை இருக்கு. திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன், ரெட்டை ஆயில் ரேகை இருக்கு, 2 ரேகை ஆயில் ரேகை வந்து கிளை, அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய 2 கிளை இருக்கு. சரிங்களா? புத்தி ரேகை நல்லா இருக்கு. அதே மாதிரி இருதய ரேகை பாருங்க, நல்லா சிறப்பா திரிசூலத்தோட இருக்கு. குருமேடும் சிறப்பாக இருக்கிறது. சனிமேடு 2 ரேகையோட சிறப்பா இருக்கு. 2க்கு மேற்பட்ட வருமானம். சூரிய ரேகை 30ல இருந்து ஆரம்பிக்குது. 50 வயசுக்கு மேல 2 கையிலையும் இருக்கு. 50 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 ஸ்டார் இருக்கு. உயர்ந்த இடத்து நண்பர்கள் உதவி செய்வார்கள். இவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மீன் குறியும் இருக்கு, மச்ச ரேகை இருக்கு. அதனால வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.
வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு 50 வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியலிலும் ஜொலிக்க முடியும், தொழிலதிபராகவும் ஜொலிக்க முடியும், வியாபாரத்துறையில் அதாவது என்ன சொல்ல போனா கவர்மெண்ட் போஸ்டிங்ல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா மேடுமே நல்லா இருக்கு. சுக்கிர மேடு நல்லா இருக்கு, குரு மேடு நல்லா இருக்கு, சனி மேடு நல்லா இருக்கு, சனியும் நல்லா இருக்காரு, சூரியனும் நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்கு. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது 2 2 2 3 மைனஸ் தான் இருக்கு. இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். உடம்ப பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கிட்டு அவர் இந்த விரோதிகளோட சமாதானமா போயிட்டாருன்னா அவருடைய கையில் குறையொன்றும் இல்லை. இப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு போட்டுருக்கோம். இப்போ இந்த கைரேகையை உங்க கையை பாருங்க, இந்த கையை ஒப்பிட்டு உங்க கையை பாருங்க. உங்க கையில எப்படி இருக்குது? ஆயுள் ரேகை எப்படி இருக்குது? புத்தி ரேகை எப்படி இருக்கு? இருதய ரேகை எப்படி இருக்கு? சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி தலையெழுத்து எப்படி இருக்கிறது? அதே மாதிரி சூரிய ரேகை இருக்குதா இல்லையா? அதே மாதிரி புதன் ரேகை இருக்கா இல்லையா? இதெல்லாம் மேடுகளும் எப்படி இருக்கிறது? மேடுகளும் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.